சிபிஎம் அப்படிங்கிறது 1000 இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் தான் சிபிஎம். சிபிஎல் அப்படிங்கிறது காஸ்ட் பர் லீட், அதாவது உங்களுக்கு ஒரு லீடு வர்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற அந்த பேமெண்ட் தான் வந்து சிபிஎல் அப்படிங்கிறது. சிபிஆர் அப்படிங்கிறது காஸ்ட் பர் ரிசல்ட், அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு சேல் நடக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் சிபிஆர். அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரே பர்சனுக்கு எத்தனை டைம் உங்கள் வீடியோவை வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. சிடிஆர் அப்படிங்கிறது கிளிக் த்ரூ ரேட், அதாவது உங்கள் வீடியோவில் இருக்க லிங்கை எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ். சிவிஆர் அப்படிங்கிறது கன்வர்ஷன் ரேட், அதாவது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருந்தாலும் அதில் குறிப்பிட்ட பேர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. அடுத்ததா ROAS, நீங்கள் ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதிலிருந்து மொத்தம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் இந்த மெட்ரிக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் எந்தெந்த வேல்யூலாம் கம்மியாக இருந்தால் நல்லது, எந்தெந்த வேல்யூலாம் அதிகமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த PDF வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன்.